ஒன்றிய அமைச்சராக இருக்கிற எல் முருகன் இன்றைக்கு ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். முதலமைச்சரினுடைய இந்த பீகார் பயணம் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. இது ஒரு சம்பிரதாய பயணம்தான் என்று அவருடைய கருத்தை தெரிவித்திருந்தார். உண்மையிலேயே எல் முருகன் சொன்ன கருத்து உண்மையாக இருக்குமேயானால், இப்போது நீங்கள் பட்டியலிட்ட இவ்வளவு கதறல் சத்தம் ஏன் கேட்கிறது? அவருடைய பயணம் சம்பிரதாய பயணம் தானே. எந்த தாக்கத்தையும் அந்த பயணம் ஏற்படுத்த போவதில்லை தானே. பின்னர் ஏன் இவ்வளவு கதறுகிறீர்கள்? இன்னொரு மிக முக்கியமான செய்தியை நாம் இந்த நேரத்தில் பேசியாக வேண்டியிருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டதை போல பீகார் பாரதிய ஜனதா கட்சியும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியும் சரி, இங்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் பீகாரிகள் குறித்து பேசினார்கள் என்று வீடியோக்களை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காணொளி பகிரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இங்கு இருக்கிற தலைவர்கள் பீகாரி குறித்து பேசினார்களா, பீகாரினுடைய வாழ்நிலை குறித்தும் பீகாரில் இருக்கக்கூடிய பஞ்ச பசி பட்டினி குறித்தும் பேசினார்களா? அதைத்தான் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். பீகாரில் இருப்பவர்கள் கூட இங்கே வந்து வேலை செய்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்கிற அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய தரம் என்பது உயர்ந்து நிற்கிறது என்பதை வட இந்தியாக்காரர்கள் தமிழ்நாட்டை பார்த்து கேள்வி கேட்கிற போது பதிலாக சொல்கிறோம். இது யதார்த்தமான உண்மைதான். முதலமைச்சர் கூட பேசுகிற போது ரொம்ப அழகா சொன்னார். 2000 கிலோமீட்டர் தூரம் பயணித்து நான் இங்கே வந்திருக்கிறேன்னு சொன்னார். 2000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய பீகாரிகளும் இங்கே படையெடுத்து வந்தால் அவர்களுக்கான வேலை வாய்ப்பையும் உறுதி செய்து அவர்களுக்கான வாழ்வாதாரத்தையும் உறுதி செய்கிற மாநிலமாக தமிழ்நாடு உயர்ந்து நிற்கிறதே என்கிற செய்தியை இந்தி பேசுகிற மூளை இல்லாத இந்தி வாழாக்களுக்கு சொல்லித்தானே ஆக வேண்டும். அதைத்தானே இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினர் செய்தார்கள். சரி, இதை ஒரு புறத்திலே வைத்துக் கொள்வோம். பீகாரிகளை இழிவுபடுத்துகிறார்கள் என்கிற செய்தி உண்மையான்னு கேட்டா, அண்மையில மிக சில மாதங்களுக்கு முன்னர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒரு சங்கி பரப்பிய காணொலியை நீங்கள் மறந்திருக்க முடியாது. பீகாரிகள் தமிழ்நாட்டில் தாக்கப்படுகிறார்கள்னு சொல்லி. அப்போ பீகாரிகள் தமிழ்நாட்டில் தாக்கப்படுகிறார்கள்னு சொன்னோன்னா முதலமைச்சருக்கு என்ன சார் கவலை இருக்கு? இல்ல நாங்க தாக்கல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த செய்தி அவதூறு செய்தின்னு சொல்லி கடந்து போயிருக்கலாம் தானே. அவ்வளவுதானே இதுல விஷயம். நம்ம செய்யலல்ல, நம்ம மாநிலத்துல அப்படி நடக்கல, இல்லங்க இத பொய் செய்தின்னு சொல்லிட்டு போயிடணும்ல. ஒரு முதலமைச்சர் என்ன பண்றாரு, தன்னுடைய பிரதிநிதியை பீகாரினுடைய தலைவர்களை சந்திக்க அனுப்புறாரு. அனுப்பி சொல்றாரு, இந்த மாநிலத்துல அப்படி ஒரு சம்பவம் எங்கேயும் அரங்கேறல, இது பொய்யான செய்தி பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இது குறித்து எந்த அச்சமும் கொள்ள தேவையில்லை, பீகாரிகள் தமிழ்நாட்டில் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்கிற செய்தியை தமிழ்நாட்டு முதலமைச்சர் பீகார் மக்களுக்கு சொல்லி அனுப்பிச்சார் சார். அப்போ பீகார் மீது எவ்வளவு கன்சர்னா இருக்கார் பாருங்க முதலமைச்சர். இவரா பீகாரிகளை இழிவு செய்தவர்?